வணக்கம். தமிழ்நாடு கேட்டரிங் உரிமையாளர் நல சங்கத்திலிருந்து நாங்கள் அத்தனை பேரும் நிர்வாகிகள் வந்திருக்கிறோம். இன்னைக்கு இந்த கேஸ் பிரச்சனை நிறைய போய் கொண்டிருக்கிறது. அந்த கேஸ் பிரச்சனைக்காக எங்கள் கேட்டரிங் தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை கேட்டரிங் உரிமையாளர் அத்தனை பேருக்கு வேண்டிதான் நான் கோரிக்கை வைக்கிறோம். ஏன்னா 14, 15, 16 கண்டினி முகூர்த்தம் நிறைய இருக்கிறது. இதில் முதலெல்லாம் மண்டபத்தில் கேஸ் தருவார்கள். ஆனால் அந்த கேஸ் இப்ப இல்ல, மண்டபத்தில் இல்ல. போன் பண்ணி கேட்டா மண்டபத்தில் கேஸ் இல்ல, கேட்டரிங்காரர்கிட்டே சொல்லிடுங்க, கேட்டரிங்காரரை கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லி அவங்க கை வச்சுட்டாங்க. இப்ப கடைசியில சமையல்கார் நாங்களும் சிலிண்டர் கம்பெனிக்கெல்லாம் போன் பண்ணி சொன்னா ஸ்டாக்கே இல்லை, வந்த உடனே உங்களுக்கு பஸ்ல டெலிவரி பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கை மலிச்சுறாங்க. அப்போ பல இடத்துலயும் சிலிண்டர் பிளாக்கில் கொடுக்குறாங்க இல்லையா தெரியல. ஆனா 2000 சிலிண்டர் 3000, 3500 எல்லாம் இருக்குன்னு கேள்விப்பட்டோம். அது எந்த முறையில் நியாயம் அப்படின்னு தெரியல, கேள்விதான் பெற்றிருக்கோம். 2000 சிலிண்டர் 4000, 5000 சொல்லிட்டு இருக்காங்க. எங்களை மாதிரி உள்ள கேட்டரிங் உரிமையாளர்கள் அடுத்த முகூர்த்தத்துக்கு கஷ்டப்பட என்ன சொல்லுவோம், எப்படி வரவங்களுக்கு நல்லபடியாக சாப்பாடு போட்டு பதில் சொல்லுவோம் என்று தெரியல. ஆனா இதுக்கு சங்கத்தில் இருக்க அத்தனை உரிமையாளர்களும் சமையல் தொழிலாளிகளும் எத்தனையோ லட்சம் பேர் இருக்காங்க இந்த தொழிலை நம்பி. அவங்களுக்கெல்லாம் பதில் சொல்றதுக்கு ஒன்றும் தெரியல. கேட்டரிங்காரர்களுக்கு, கேட்டரிங் உரிமையாளர்களுக்கு தமிழ்நாடு கேட்டரிங் உரிமையாளர் நலச்சங்கம் தமிழ்நாடு. இப்போ கேஸ் தட்டுப்பாடு எல்லாருக்கும் தெரியும். வணிக சிலிண்டர் தட்டுப்பாடு ரொம்ப அதிகமாக இருக்கு. ஒன்லி இண்டஸ்ட்ரியலுக்கும், அதாவது கம்பெனிகளுக்கும், ஆஸ்பத்திரிக்கு இதுக்கு மட்டும்தான் தருவோம்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆஸ்பத்திரி, ஹாஸ்டல் இந்த மாதிரி உங்களுக்கு மட்டும்தான் கேஸ் சிலிண்டர் தருவோம்னு சொல்லி மத்திய அரசாங்கம் சொல்லியிருக்கிறாங்க. கேஸ் தட்டுப்பாடு காரணத்துக்காக இதில் உணவு நடத்துகிறவங்களுக்கும், விடுதி நடத்துகிறவங்களுக்கும் எங்களுக்கும் சிலிண்டர் இல்லை. இதில் என்னென்னா எங்களுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 2 நாள் கழிச்சா வரிசையாக முகூர்த்தம் இருக்கு. முகூர்த்தம் இருக்கும்போது ஒரு கல்யாணத்தில் குறைஞ்சது 3000 பேர் 2000 பேர் சாப்பாடு. அந்த 3000 பேர் 2000 பேர் சாப்பாடு நாங்கள் எப்படி சரி எல்லா மண்டபத்திலும் பொல்யூஷன் கண்ட்ரோல்னு சொல்லி நவீனப்படுத்துறோம்னு சொல்லி கேஸ் கனெக்ஷன் தான் வச்சிருக்காங்க. எங்கேயுமே கரண்ட் கனெக்ஷன் எதுவுமே கிடையாது. இதுதான் நவீனம். இப்போதைக்கு தான் நவீனம். இப்போ கட்டடப்பு இந்த கேஸ்லேருந்து கட்டடப்புக்கு மாற்றுறதுக்கு இப்போ முடியாது. ஏன் காரணம்னா எல்லாம் முதல் மாடி 2வது மாடி அப்படி கிச்சன் வச்சிருக்கிறாங்க. அதனால கிச்சனுக்கு தனியாக லிஃப்ட்டு, கஸ்டமருக்கு தனியாக, கெஸ்ட்டுக்கு தனியாக லிஃப்ட்லாம் வச்சிருக்கிறாங்க. ஸோ அதனால இப்போ திரும்பி கட்டடப்புக்கு இப்போ உடனே மாற்றுறாங்களோ மாற்ற முடியுமோ அதெல்லாம் நமக்கு தெரியாது. அது மண்டபம் ஓனர்கிட்ட தான் கேட்கணும். ஏன்னா இப்போதைக்கு இந்த ஃபங்க்ஷன் நடத்துறதுக்கு, இந்த 1 மாச காலத்துக்கு ஃபங்க்ஷன் நடத்துறதுக்கு எங்களுக்கு வழியே தெரியல. ஏன்னா முதல்ல கேஸ் எல்லாம் மண்டபத்திலே கொடுத்துருந்தாங்க, அவங்களே கொடுத்துருவாங்க, காசு வாங்கிப்பாங்க. ஆனா இப்போ மண்டபத்துல கேஸ் இல்லைன்ட்டாங்க. நீங்க எடுத்துட்டு வாங்க, கேட்டரிங்காரில் எடுத்துட்டு வாங்கட்டாங்க. முதல்ல கேட்டரிங்காரன் நீங்க கொண்டாங்க, நாங்க கொடுக்குறோன்றாங்க. இப்போ அவங்க கேட்டரிங்காரன் நீங்க எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. எங்களுக்கோ கேஸ் ஏஜென்சியில சிலிண்டர் கிடைக்கிறது இல்லை. அவங்க சிலிண்டர் இல்லைன்னு சொல்றாங்க. 2 நாள் ஆகட்டும் 4 நாள் ஆகட்டும் சொல்றேன்றாங்க. இது இன்னைக்கு இது சம்பந்தமாக உணவுத்துறை அமைச்சர் திரு சக்கரபாணி ஐயா அவர்களை சந்திச்சு கோரிக்கை மனு ஒன்று கொடுத்துட்டு
தலைமைச் செயலகத்துல வந்து கோரிக்கை மனு கொடுத்துட்டு பேசிட்டு வந்திருக்கிறோம். இன்னைக்கு எல்பிஜி கேஸ் கம்பெனிக்காரங்க எல்லாருமே வந்திருந்தாங்க. இந்தியன் ஆயில் எல்லா கம்பெனிலேருந்து வந்திருந்தாங்க. அவங்களும் இருப்பு 2 நாள் தான் இருக்குன்ற மாதிரி அவங்களும் விஷயத்தை தான் சொல்றாங்க. இப்போ கிடைக்கிறது கஷ்டம், வளைகுடால போர் நடக்குது, அது முடிஞ்சாதான் எங்கள்கிட்ட வர இருப்பு இருக்குது, இப்போதைக்கு தான் கொடுக்க முடியும். ஒன்றிய அரசு கிட்ட தான் இனிமேல் நாங்கள் கோரிக்கை வைக்கணும். அப்புறம் அமைச்சர் அவர்களும் முதலமைச்சர்கிட்ட கலந்து பேசி எங்களால முடிஞ்சது என்ன செய்யணுமோ செய்யறோம், ஆனா இது ஒன்றிய அரசு தான் செய்யணும் அப்படின்னு சொல்றாரு. அதனால கட்டமைப்பு போடுறதுக்கு உண்டான வாய்ப்பு எங்களுக்கு தெரியல. ஏன்னா மண்டபத்துல போட முடியுமான்றது தெரியல. அது இனிமேதான் அதுக்கு உண்டான முயற்சி அவங்க ஏதாவது பண்ணாதான் நாங்க செய்ய முடியும். அப்படியே கட்டடப்புல செஞ்சாலும் இன்னைக்குள்ள வேலைக்காரங்க வந்து கட்டடப்புல செய்யறதுக்கு வந்து அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா இதுல எல்லாம் பழகிட்டாங்க, நவீனமயம். அந்த அளவுக்கு செய்வாங்களான்னு எங்களுக்கு தெரியவும் இல்லை. அதனால இந்த கல்யாணங்கள்லாம் நடத்துறதுக்கு நம்ம மாண்புமிகு உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி ஐயா அவரிடம் கோரிக்கை வச்சதை அவர் தாய் உள்ளத்தோடு கருணை உள்ளத்தோடு தயை கூர்ந்து முதலமைச்சர்களிடம் நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு முதலமைச்சர்களிடம் தெரிவித்து இதை ஆவண செய்கிறேன் என்று கூறியுள்ளார். அதை கருத்தில் கொண்டு நாங்களும் வந்து உங்களை சந்தித்திருக்கிறோம். அவரை செய்வார் என்ற நம்பிக்கையுடன் பெருநம்பிக்கையுடன் நாங்கள் காத்திருக்கிறோம். அவர் மத்திய சர்க்கார் எப்போ ரிலீஸ் பண்றாங்களோ அப்போதான் அது கிடைக்கும். எங்களாலையும் மேக்சிமம் என்ன முடியுமோ அது செஞ்சு தரேன்னு சொல்றாங்க. ஆனா இது மத்திய சர்க்கார் தான் பொறுப்புன்னு சொல்லியிருக்கிறாங்க. எல்பிஜி கேஸ்ல இது இல்லைன்றாங்க, ஸ்டாக் இல்லைன்றாங்க. எங்களுக்கு என்ன செய்யறதுன்னு புரியாத நிலைமையில இருக்கோம். இதை வாடிக்கையாளரும் மனசுல வாங்கிட்டு இதை என்ன மாதிரி செய்யணுங்கிறது அவங்களும் எங்க கூட தொடர்ந்து நின்று இந்த ஃபங்க்ஷன் நடத்திக்கணும்னு கேட்டுக்கிறோம். வேற வழி எங்களுக்கு தெரியல. கோமதி சங்கர் கேட்டரிங் உரிமையாளர் நல சங்கத்தில் சிந்து கிருஷ்ணன், சிந்து கேட்டரிங் மாநில தலைவர். தமிழ்நாடு கேட்டரிங் உரிமையாளர்கள் நல சங்கம் டி கிருஷ்ணமூர்த்தி, மதர் கேட்டரிங் மாநில பொதுச் செயலாளர். தமிழ்நாடு கேட்டரிங் உரிமையாளர் சங்கத்தின் மாநில பொருளாளர் உமா கிருஷ்ணசுவாமி, சாயாஸ்னி கேட்டரிங். தமிழ்நாடு கேட்டரிங் உரிமையாளர் நலச்சங்கம் வெற்றி மாநில செயல் தலைவர் மாணிக்கம் கேட்டரிங். தமிழ்நாடு கேட்டரிங் உரிமையாளர் நல சங்கத்தின் மாநில துணை பொதுச் செயலாளர் பாலச்சந்தர், ஸ்ரீபேபி கேட்டரர்ஸ். தமிழ்நாடு கேட்டரிங் உரிமையாளர் நல சங்கத்தின் மாநில தலைமை நிர்வாக செயலாளர் எம் சதீஷ், மதர் கேட்டரிங் குளத்தூர். தமிழ்நாடு கேட்டரிங் சங்கம் அருள் கல்யாண